கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய இந்து மதத்தில் முக்கியமான ஒரு இடம் கோவில்களுக்கு உண்டு. அந்த கோவில்களுக்கு போனால் நாம் எப்படி வணங்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையாக ஒவ்வொரு இந்துக்களும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பெரிய கோவில்கள் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு கோவில்களாக இருக்கும், அதாவது பெருமாள் கோவில்கள். இன்னொன்று சிவாலயங்கள். ஸோ இங்கே நம்ம போகும்போது என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சைடு. இன்னொன்று என்னென்னா, இந்த கோவில்களில் என்ன முக்கியமான திருவிழாக்கள் இருக்குது, இந்த கோவிலுடைய சம்பிரதாயம் என்ன, இதெல்லாம் வரையறுக்கக்கூடியது ஆகமங்கள். அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் ஆகமம் பற்றி நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதையெல்லாம் நமக்கு சொல்வதற்கு மிகவும் பொருத்தமானவர் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோயில். அந்த கோயிலில் பட்டராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பட்டர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சுவாமிக்கு என்னுடைய வணக்கம். சுவாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சுவாமி வைகானச ஆகமத்தில் அவர் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கார். அதனால் சுவாமியை அழைத்து நம்முடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டு பதிலை நாம் பெறப்போகிறோம். நமஸ்காரம் சுவாமி. இப்போ பார்த்தசாரதி கோவில் ஒரு பெருமாள் கோவில். பொதுவாக மக்களுக்கு என்னன்னா பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சனிக்கிழமைகள் ஆனால் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறது மக்கள் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ கோவிலுக்கு வரும்போது பெருமாள் கோயில்களில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலாவதாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா, முதல்ல யாரை சேவிக்கணும்? பெருமாளை நேரடியாக போய் பார்க்கணுமா, அல்லது தாயாரை போய் சேவிக்கணுமா, எந்த வரிசை கிரமம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஆயனுக்காகத்தான் கண்டகனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தோர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஸ்ரௌதஸ்மார்த்தாதிகங்கரம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. ஸ்ரீபதியான பகவானுடைய கிருபையாலே மிகவும் அரிதான மானிட ஜென்மத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் பிறக்கும் பொழுது ஷட்டங்கிற வாயுவினால் தாக்கத்தினாலே நாம் அழுது கொண்டே பிறந்தோம். எல்லோருக்கும் இந்த ஜென்மா முடியறது நிச்சயம். ஆரம்பித்தது முடியும் பொழுது நமக்காக மற்றவர்கள்லாம் கண்ணீர் சிந்துவார்கள். இதை இடைப்பட்ட காலத்தில் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும். நாம் பிறந்தது வாழ்வதற்காக, வாழ்வதும் எல்லோரையும் வாழ வைத்து நாம் வாழ்வதற்காக. அந்த வகையில் உலகத்துக்கு உபகாரமாக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். நம்மாலான உபகாரங்களை உலகத்துக்கு செய்ய வேண்டும். அது ஆத்ம ரீதியாக, மனோரீதியாக, தேக ரீதியாக எந்த விதமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விதமாக உபகாரம் பண்ண முடிஞ்சுது, நம்மளால் யாருக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாச்சு, யாருக்கெல்லாம் சௌக்கியம் உண்டாகிறது, அதுதான் நம்முடைய ஒரு குறிக்கோளாக இருக்கே தவிர இன்றைக்கி நாம் என்ன சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். நம்மளால் மற்றவங்கள்லாம் எல்லாரும் சௌக்கியத்தை அடைந்தார்களா, மற்ற ஜீவராசிகள்லாம் நம்மளால் யாராவது கஷ்டப்பட்டார்களா, யாரும் சிரமப்படாமல் இருந்தார்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாம் வாழணுமே தவிர. அதனால்தான் சர்வபூத ஹிதேரதா வைஷ்ணவா. ஒரு வைஷ்ணவன்னா யார் அப்படின்னா, எவனொருவன் எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதை கருதுகிறானோ, நல்லதை நினைக்கிறானோ, நல்லதை செய்கிறானோ அவன்தான் வைஷ்ணவன். சைவன்னாலே மங்களப்பிரதன். எவனொருவன் எல்லோருக்கும் மங்களத்தை நினைக்கிறானோ அவன்தான் சைவன். ஆக மொத்தம் 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான், வித்தியாசம் கிடையாது. 2 பேருமே 2 கண்கள் போல தான் இந்த மதத்துக்கு இருக்காளே தவிர இந்த கண்ணு பெருசு அந்த கண்ணு சின்னதுங்கிறதெல்லாம் பார்க்கல. 2 கண்ணும் சேர்ந்து புருவ மத்தியில் இருக்கிற ஞான கண்ணுக்கான ஒரு பார்வையாக தான் நாம் பார்க்கணுமே தவிர, அந்த ஞானம் இருந்தால் பரமாத்மாவை அடைகிறோம். அந்த ஞானத்துக்கான வழி தான் எல்லாமே. கல்விங்கிறத ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்துக்கு கொடுக்குறவா கிட்டையாவது அழைச்சிட்டு போகணும். பொதுவாக கல்வி வித்யை பொதுவான வித்யை, ஆனால் அது ஞானத்தை கொடுத்தாதான் அது உண்மையான வித்யை. அதனால தான் வித்யைக்கு ஸ்ரீ வித்யைன்னு ஒரு வார்த்தையை வச்சான். ஸ்ரீ வித்யா அப்படின்னாலே அது பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போகிறது தான் ஸ்ரீ வித்யை. அப்படிப்பட்ட சிறந்த கல்வி நமக்கு தேவை. அதனால் எல்லா கல்வியுமே கண் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலது கண் போல தெரியும் தவிர கல்வி கண்ணாக இருக்கணும்னா
அது மனித குலத்துக்கும் உலகத்துக்கும் க்ஷேமம் உண்டாக்கும்படியான விஷயங்கள், ஆன்ம நலம், மனோநலம், தேகநலம் பேணுகின்ற விஷயங்கள் தான் கல்வி. எல்லோருக்கும் சிரமத்தை கொடுக்கறது, யாருக்காவது சிரமத்தை கொடுக்கறது, நல்லவனுக்கு சிரமத்தை கொடுக்கறது கல்வி கிடையாது. இறைவனை அடைவது நோக்கமாக கொண்டதுதான் கல்வின்னு திருவள்ளுவர் கூட சொல்றார். நல்ல விஷயம். அதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு நம்ம போறோம், எந்த வரிசை கிரமமாக சன்னதிகளை சேவிக்கணும்? கோவில், பெருமாள் கோவில் பற்றி தான் அடையனால சொல்ல முடியும். மற்ற தெய்வ கோவில்கள் பற்றி அந்தந்த ஆகமத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும். பக்தர்களை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் பார்க்காம எல்லா கோவிலுக்கும் ஒரே மாதிரியா ரூல்ஸ் அப்ளை பண்றா. ஆனால் பெருமாள் கோவிலில் என்ன பண்ணணுங்கிறது பெருமாள் கோவிலை சேர்ந்தவா தான் சொல்ல முடியும். அதுதான் எல்லாரும் பின்பற்ற வேண்டும். அதனால தான் சுவாமியை இங்கே அழைச்சு சுவாமிகிட்ட இருந்தே கேட்டால் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். சிவன் கோவில்லையும் அம்பாள் கோவில்லையும் போய் என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்ல முடியாது. நான் சொன்னால் நீங்கள் கேட்கவும் வேண்டாம். ஏன்னா அங்கேத்திய ஆகமங்கள், அங்கத்திய பூஜை முறை என்னவோ அங்கு அதை பற்றி அறிந்தவர்கள் சொல்ல வேண்டும். சிவாச்சாரியர்கள் அழைச்சு நம்ம அதை ஒரு கருப்பசாமி கோவில், ஒரு கருப்பண்ணசாமி கோவில், ஒரு மதுரை வீரன் கோவில், அங்கே என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. அங்கே உள்ளே போனால் நானும் உங்களோட சேவார்த்தியாக அவா சொல்கிறது கேட்டது நடந்துப்பேனே தவிர என் இஷ்டமாக அங்கே எதையும் பண்ண மாட்டேன். அதே தான் பக்தர்களுக்கும் சொல்கிறேன். பெருமாள் கோவிலுக்கு வரும்பொழுது பெருமாள் கோவில் அர்ச்சகர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டுமே தவிர உங்கள் குரு இதை சொன்னார் என்பதற்காக நீங்கள் பெருமாள் கோவில் எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. பெருமாள் கோவிலை பொறுத்தவரை பெருமாள் தான் அங்கே அரசன். அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் கோவிலில் சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கோவிலில் பார்த்தீங்கன்னா எந்த மனிதனையும் விழுந்து கும்பிடுவதில்லை. எல்லாருமே இறைவனுக்கு மட்டுமே தொண்டாற்றி கொண்டு இறைவன் மட்டுமே எல்லோரையும் விட மிக பெரியவன் என்று சொல்லி அந்த பலிபீட்டம் முன்னாடி தான் விழுந்து கும்பிடுகிறார்கள் அனைவரும். அதனால கோவில் உள்ள போகும்பொழுது ஆண்கள் எல்லாம் நெடுஞ்சான் கிடையாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். பெண்கள் எல்லாம் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுவார். பெண்களை உத்தமமான ஸ்தானத்தில் வச்சு போற்றுவதால் அவ புருஷால் போல முழுக்க விழ வேண்டியதில்லை. அவளுக்கு ஒரு திட்டமாக வச்சிருக்கா, பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுமா போகிறோம், நீ தெய்வ பிறவியா இருக்க, உன்னுடைய ஜென்மா ஒரு விசேஷமான ஜென்மா அப்படின்னு சொல்லி பெண்களை போற்றுகிறோம். நாம் அவர்களை என்றுமே நமக்கு சமமாக பார்த்ததில்லை, உயர்வா தான் பார்க்குறோம். அதுதான் நம்முடைய இயல்பு. அதனால தான் எல்லோரையுமே பெரியவர்களே சொல்கிறோம், பெண்களை பார்த்து தாய்மார்கள்னு சொல்லி அம்மாவுக்கு சமமாக மாத்ரு பரதானான்னு சொல்லி எல்லாரையும் சேவிச்சுருக்கோம். எந்த பெண்ணை பார்த்தாலும் வயசு வித்தியாசமே இல்லை, எல்லாரையும் சேவிச்சுட்டே தான் இருக்கும். அம்மானு தான் கூப்பிடுறோம். தாய்க்கு பின் தாரம்னா மனைவியை கூட அம்மா ஸ்தானத்தை வச்சு சேவிக்கிறோம். பொதுவாக கூட்டம் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமைனா கூட்டமாக இருக்கும் பெருமாள் கோவிலில். அன்னைக்கு கூட நீங்கள் ஒரு முழு பிரதட்சணை அப்புறம் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை சேவிக்கலாம். பொதுவாக ஒரு முழு பிரதட்சணம் பலிபீட்டம் முன்னாடி விழுந்து சேவிச்சுட்டு உள்ளே நுழைந்து ஒரு முழு பிரதட்சணம் கைகூப்பிய வண்ணம் நிதானமாக பிரதட்சணம் பண்ணி பிறகு பெருமாளை சேவிக்கிறதுக்கு நேரம் உள்ள போகலாம். ஏன் பிரதட்சணம் செய்ய வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால பிரதட்சணம் பண்றோம். ஒரு முழு பிரதட்சணம் பிறகு பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதாக. ரொம்ப அவசரமா இருக்குன்னு நேர பெருமாளை சேவிக்கிறா. இரண்டுமே ஒன்றும் பெரிய தவறாக இல்லை. அவசரத்தை பொறுத்து நான் மாற்றி சொல்கிறேனே தவிர பொதுவாக நிதானமாக செய்ய வேண்டும் என்றால் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு முழு பிரதட்சணம் வலம் விட்டு பிறகுதான் மூலவரை சேவிக்க செல்ல வேண்டும். எடுத்த உடனே தாயார் சேவிக்கணும்னா அது பெருமாள் திருமார்பிலே தாயார் இருக்கா. ராமன் ஸ்ரீ ராமபிரான் கோவில்ல கூட ராமர் திருமார்பில ஸ்ரீவத்சம் இருக்கிறது. பக்கத்துல சீதை பிராட்டியும் இருந்துன்னா இருக்கா. அதனால தாராளமா ராவண சேவிக்கிறதுக்கு உள்ள போகலாம். வாமன திரிவிக்ரம பெருமாள் திருமார்பிலே மகாலட்சுமி இருக்கா. வாமனன் கூட யோகப்பட்டதுனால இந்த ஸ்ரீவத்சத்தை மறைக்கிறதுக்கு பார்க்கிறார். தானம் வாங்க பொழுது தான் பெருமாள் தெரிஞ்சிட போறதே அப்படிங்கிறதுக்காக. அப்படியே மகாபலி வந்தவன் பெருமாள் எனக்கு அதை விட என்ன பாக்கியம் இருக்குன்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு தானம் பண்ணினான். அப்படி மகாபலி பெரிய பேரற்றை அடைந்தான், பிரகலாதன் பேரனாச்சே. அதனால பெருமாள் அவனை அடிக்கல, அவனுக்கு தண்டனை மாதிரி செல்லமா தட்டி கொடுத்து அவனை மகாபலி சக்கரவர்த்தியை பாத்தாளத்துக்கு சக்கரவர்த்தியா இந்திரனா இன்னைக்கும் வச்சுட்டு இருக்கார். அடுத்த இந்திரன் மகாபலின்னு வாக்கு கொடுத்துருக்கார். மகாபலியை விட்டுவிடவே இல்லை. கவலைப்படாத, உனக்கு இந்திர பதவி காத்துன்னு இருக்கு, நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அது உனக்கு கண்டிப்பா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த இந்திரனுடைய புண்ணிய பலன் இருக்கிறதுனால இவன் இந்திரனா இருப்பான், இவனுடைய காலம் முடியட்டும், அப்புறம் நீ இந்திரனாவாய் என்று பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கார். அதனால நாம நேர பெருமாள் திரிவிக்ரமன், ராமன், ரங்கநாதன், வரதராஜன், பார்சாரடி சுவாமி யாரா இருந்தாலும் நேரடியாக உள்ள தாராளமாக போகலாம்.
ஒரு முழு பிரதட்சணம் வந்து பெருமாளை நேரடியாக சென்று சேவித்து பிறகு மற்ற சன்னதிகள்லாம் பிரதட்சணமாக வலம் வந்து ஒவ்வொரு சன்னதியிலையும் கைகூப்பி சேவிக்க வேண்டும். இதயத்தில் கை வச்சு கும்பிடுறது, வாயில் கை வச்சு கும்பிடுறது, இதெல்லாம் 2ஆம் பட்சம். கன்னத்தில் தட்டி அபச்சாரங்களை எல்லாம் க்ஷமிக்கும்படியாக பிரார்த்திக்கிறோம். ஜனங்கள் பொதுவாக சேவிக்கிறது அந்த காலத்துலாம் பார்த்துட்டு இருந்தோம். கைகூப்பி சேவிச்சாதான் பெருமாள் வந்து நம்மளை கண்ணால் பார்க்கிறார். அதனால கைகூப்பி சேவிக்கிறது தான் நமக்கு முக்கியமான தர்மம். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு பிரதட்சணம் செய்துவிட்டு பெருமாளை வந்து நேரடியாக போய் சேவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போது கோவில்களுக்கு பொதுவாக போகணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, பேண்ட் போட்டுட்டு போகாதீங்க, தைத்த உடைகள் வந்து போடாதீங்க, வேஷ்டி மாதிரி அணிந்து கொண்டு போங்க. குறிப்பாக ஏன்னா அந்த தைத்த உடைகள் ஏன் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான உடையோடு கோவில்களுக்கு போக வேண்டும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சியூத்தப்பட்டகா தக்தவஸ்திரகா அப்படின்னு சொல்லப்படுறது நெருப்பால் பொத்தல் விழுந்த வேஷ்டியோ புடவையோ, ஒட்டு போட்டு தைக்கப்பட்ட வேஷ்டியோ புடவையோ அணியக்கூடாது. பஞ்சகச்சம் மடிசாரெலாம் கூட தைச்சதெல்லாம் அணியக்கூடாது. பேண்ட்டு சுடிதார் கூட இதனால தான் கூடாதுன்னு சொல்கிறா. இந்த ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் என் இஷ்டம் என் உரிமைங்கிறது சமூகத்தில் செல்லுமே தவிர கோவில்னு வரும்பொழுது அங்கே அது இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை அறத்தை காப்பாற்ற வேண்டிய இடம், கலாச்சாரம் பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டிய இடம். அதனால் வெறுமை சேவிக்கிறவா அவசரத்துக்கு ஒன்றா பேண்ட் ஷர்ட்டு சுடிதார்லாம் போட்டுன்னு போகலாமே தவிர அர்ச்சனை பண்ணணும். பெருமாளை ஒரு நோக்கத்துக்காக சேவிக்கிறோம், உபயம் பண்ணுறோம், திருமஞ்சன உபயம் பண்ணுறோம், உற்சவம் உபயம் பண்ணுறோம், அர்ச்சனையாவது பண்ணுறோம், பெருமாளுக்கு துளசி புஷ்பமாவது சமர்ப்பிக்கிறோம். இதனால் பெருமாள் அனுகிரகம் நமக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசையாக பெருமாளை சேவிக்கிறவா வேஷ்டியும் புடவையும் கட்டிட்டு போகிறது தான் அழகு. வேஷ்டி மேலே துண்டுன்னு ஒன்று உண்டு, இந்த துண்டு தாராளமாக அணிஞ்சிக்கலாம். ஆனால் ஷர்ட்டு போடுறதுன்னு ஒரு வழக்கத்தில் வந்துடுத்து அது யாரால நீக்க முடியாமல் இருக்குது. பாவம், என்ன பண்ணுறது? ஷர்ட்டு கூட தைக்கப்பட்டது தான். அதாவது திருப்பதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணோத்சவம் உபயம் பண்ணுறவாள்லாம் வேஷ்டியும் துண்டுமாக தான் வரா. அங்கே அந்த நியமத்தை அழகாக வச்சுட்டு இருக்கா. வட வேங்கடம் தென்குமரி நம்ம இடத்துல தான் இருந்தது. ஆனாலும் தர்மத்தை காப்பாற்றுறது அது எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் இன்றைக்கும் திருப்பதியில் இருக்கிற மாதிரி எல்லாருமே மலையாளத்தில் கேரளாவில் பார்க்குறோம். கேரளத்துலேயும் எல்லாரும் வேஷ்டி புடவையாக ஊட்டின்னு தான் உள்ளே வரணும். அது ரிலாக்ஸ் பண்ணுறேன்றா சில இடங்களில் கேரளாலேயே. அது நாகரிகம் வந்து கலாச்சாரத்தை மிஞ்சுகிறது. ஆனால் எது நாகரிகம் என்பது தான் கேள்வி. கலாச்சாரத்தை காப்பாற்றுவது தான் நாகரிகமாக இருக்க முடியும். நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா வழியில் தான் நம்ம பயணிக்கணுமே தவிர 7 தலைமுறையாக இருந்ததை நாம் காப்பாற்றணுமே தவிர நடுவிலே மற்றவர்களாலே நம்முடைய பெரியவர்களுக்கெல்லாம் தொந்தரவு ஏற்பட்டு எல்லோரும் அடையாளத்தை மறைத்து வாழ்ந்ததெல்லாம் கூட நடந்திருக்கு. கஷ்டப்பட்டிருக்கா. கஷ்டப்படாமல் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கவில்லை. நிச்சயமா. ஆக கோவிலுக்கு போகும்போது எப்படியான உடையோடு போகணும்? எப்படியான உடையோடு போகணும்னா வேஷ்டி புடவை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு அடிப்படை. அது வேஷ்டியில் துண்டு இருந்தால் திருப்பதி மாதிரி துண்டு வேஷ்டியோடு துண்டு போட்டுன்னு போனால் இன்னும் விசேஷம். அந்த வேஷ்டியம் பஞ்சகச்சங்கிறது ஏன் கட்ட வேண்டும்? விடாப்படியாக நாங்கள் இன்றைக்கும் கட்டின்னு இருக்கோம். ஏன் நாங்களும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நாகரிகத்தின் பெயரால் நாங்களும் சாதாரண வேஷ்டியும் ஒரு ஷர்ட்டும் போட்டுண்டா சரியாக இருக்காதா என்ன? ஏன் போடவில்லை என்றால் அந்த பஞ்சகச்சம் எப்படி தைக்கப்பட்ட ஷர்ட்டு தர்மத்துக்கு உதவாதோ அதே போல் பஞ்சகச்சமும் கிரகஸ்தன் இல்லறத்தானுக்கு ரொம்ப முக்கியம். பிரம்மச்சாரி பஞ்சகச்சம் கட்ட வேண்டியதில்லை. கிரகஸ்தன் இல்லறத்தான் கட்ட வேண்டும், மனைவி உடையவன் கட்ட வேண்டும். அந்த பஞ்சகச்சம் அந்த வேஷ்டியோட நுனி தொங்காத இருக்க வேண்டும். அது அந்த அளவுக்கு அழகாக கட்டி கச்சத்தை பராமரித்து அதனால தான் நம்ம பண்ணக்கூடிய தர்மம் நிலை நிற்கும். அதுக்கு தான் வேஷ்டி கட்டுறவாழம் கூட பஞ்சகச்சத்துக்கு மாறினா இன்னும் விசேஷம் சிறப்பு. ஒன்றும் கூடாதுங்கிறது இது நம்முடைய கலாச்சார உடை. விவசாயி பஞ்சகச்சம் கட்டியிருக்கான். விவசாயி பஞ்சகச்சம் கட்டி தான். எங்கள் தாத்தாலாம் விவசாயி தான். எங்கள் தாத்தா எங்கள் பந்துக்கள் பல பேர் இன்றைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கா, மாடுகளை பராமரிச்சுட்டு இருக்கா. உழைப்பு விவசாயம் தான் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் அடித்தளம். கோவில் சார்ந்த நிலங்கள், எங்களுக்கான நிலங்கள், இவற்றிலெல்லாம் நாங்களும் பயிரிட்டு கொண்டு எவ்வளோ சிரமப்பட்டு தான் எல்லாரையும் வாழ வைத்து எங்கள் தாத்தா கையால் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கா. எல்லோருக்கும் சாப்பிட்டாங்களா பாட்டு தான் தாத்தா சாப்பிடுவார்.
அந்த அளவுக்கு தாத்தா எல்லாரையும் கொண்டாடிட்டு இருந்தார் கிராமத்து. இன்னைக்கு அதனால எங்களுக்கும் தாத்தாவுடைய ஒரு புண்ணியம் தான் நாங்கள் இன்னைக்கு க்ஷேமமா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஆக பொதுவாக என்னென்னா இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற துவனியில் தான் சுவாமி அன்பாக சொல்லிட்டு வர்றார். ரொம்ப அன்பாக சொல்லிட்டு வர்றார். ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. கோவில்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.